Fan boat. வெல்கம் டு அப்துல் டைம்ஸ். நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு கிரவுண்டுக்கு போகிறோம். இது யாருக்கு மேட்ச்சு? சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்சா. அந்த மேட்ச் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு கிரவுண்டுக்கு போகிறோம். அங்கே போனோம் ரெக்கார்ட் பண்ணுறேன். கிரிக்கெட் பார்க்க போகிறனால தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த விளாக் வந்து நான் கிரிக்கெட் பார்க்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்துருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சலூனில் ஹேர் கட் பண்ண சொல்ல எனக்கு பண்ணல, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்துட்டு அந்த அண்ணன் ஹேர் கட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தேன். அதான் என்னோடய ஃபஸ்ட் மேட்ச்சு. அது யாருக்கும் கூட தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் மேட்ச் பார்க்க மேட்ச் பார்க்க போகிறேன். ஃபேன் பார்க் இல்லை, அது கிரவுண்ட் இல்லை, ஃபேன் பார்க் போகிறோம். என் ஃப்ரெண்டோட காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் அப்படியே லைவாக ஸ்ட்ரீம் அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:16 ஆகுது. ஸ்பீடாக கொடுத்தா நான் சேர்த்துறேன். பெட்ரோல் இல்லடா, பெட்ரோல் இல்லடா, பெட்ரோல் இல்லடா, பெட்ரோல் இல்லடா. ஆஃப் ஆயிட்டோ ஸ்டாப் பண்ணலாமா இந்த வண்டியா? ப்ராப்ளம் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி பார்த்துடா. கேட்க போகிறோம். சைக்கிள் ட்ராப் பண்ண தெரியுமா? நான் தான் பண்ண போகிறேன். நீ தான் பண்ண போறியோ? நீ ஏரியாவது உங்கள் யாருக்கா இது மாதிரி பைக்கில் போச்சா நடந்துருக்காங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்களோட மெமரிஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவனை தள்ளி விட்றேன். அந்த பஸ்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா பாலம் வரும். அதை தாண்டி பார்த்தா பெரிய பாலத்து மேலே டோக்கன் பார்த்து காலு பெரிய பாலத்து மேலே பார்த்தீங்கன்னா டோக்கன் போயிட்டுருக்கோம். அதான் வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டு பெட்ரோல் போட்டு ஸ்டேடியமாக போட்டாங்க. அங்கே போக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோப் பண்ணிட்டே பெட்ரோல் போட்டு இறங்கியா ஜோலி இறங்கி தள்ளிட்டு போல வந்துடும். நம்ம தள்ளிட்டு வந்துடுவாங்க. ஸ்குவாட் அப்துல், சஃபீக், நவாஸ் அடுத்தாங்க. பெட்ரோல் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு. இந்த பெட்ரோல் பங்க் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட காலேஜுக்கு வந்துட்டோம். இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோம்? நான் ஃபேன் பார்க் வந்துட்டோம். அந்த இடத்துக்கு தான் போகிறோம்.
லக்கி ட்ராவா நீங்க மாசமா ஒரு மாதிரி மதில் மேல் மூளை போல இந்த கேம் நின்றுருக்கீங்க. 80-2 ராஜஸ்தான் ராயல்ஸ் 14வது ஓவரை மஞ்சள் பக்கம் குதிக்க போதா இல்ல பிங்க் சட்டை பக்கம் குதிக்க போதா? ஆக்சுவலி ஏன் பரவாயில்ல ஒரு கேம் பார்த்தா நல்ல பாப்புலர் 2 பேரும் போடுவாங்க இந்த மேட்ச் எஸ்பெஷலி ரவிச்சந்திரன் ஆக்ஷன் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. உத்தரந்த பேர்ல தோனி ஒரு ஷார்ட் பாலிங்க பார்த்தீங்கன்னா அந்த சுத்தி சுத்தி வராங்க இது என்ன இது ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இப்போ ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங் முடிஞ்சுட்டு கொஞ்சம் பிரேக் கிடச்சிருக்கு. இந்த பிரேக்கில் சாப்பிட போகிறோம். அந்த லக்கி வீதர் யாரு அப்படின்னா சீட் எடுத்தாச்சு. So the number starts with C. C யார்கிட்டடா இருக்கு? Okay. எனக்கு ஃபேன்சி நம்பர் 01115 C 1 2 3 4 7. ரெண்டு பீஸ் ரெண்டு வெப்சைட் பாத்துக்கலாம். நான் ஏதோ வேணுங்க உங்களுக்கு கவுண்ட் கொடு. அந்த கூட்டத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா பூந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ராஜஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் முடிஞ்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பேட்டிங். சிஎஸ்கே பேட்டிங் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இருக்குது. பஷீர் போய் பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கான். அடுத்து நம்ம பண்ணலாம். பஷீர் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் பெயிண்டிங் பண்ணுறான். நம்ம போய் கை நம்ம தான் கையில் சிஎஸ்கே போடுறோம். பேட் பண்ண போறாங்க. செம்மையா ஆறாரம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நிக்கிறவங்களா வந்து சிஎஸ்கே பேட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ சிஎஸ்கே. டைம் பார்த்தீங்கன்னா 5:56 ஆகுது. இப்போ கிளம்புறோம். உள்ள மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். ಏನು ಬಾಲ
ராஜஸ்தான் வந்து 141 அடித்தாங்க, 142 டார்கெட் அடிச்சா. இப்போ சிஎஸ்கே 4 ஓவர் நடந்துட்டு இருக்கு, 33 ரன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 4 ஓவர் நம்ம வெளியே வந்துட்டோம். இன்னும் கூட வெளியே லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் மாடே. ஏன் நாங்கள் இங்கேருந்து இப்படி கிளம்புறோம் அப்படின்னா, இங்கேருந்து வண்டியில் நாளைக்கு உனக்கு என்ன எக்ஸாமு? மேக்ஸ் எக்ஸாம், இன்டர்னல். எனக்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம், இவிஎஸ். அதனால தான் பார்த்தா டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு போய் படிக்க. காலேஜுக்கே நாளைக்கு வரும். ஏன்னா இங்கேருந்து கிளம்பிட்டாட்டே வீட்டுக்கு போகணும். அதான் பைக் ஸ்டாண்ட் சார். பைக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது. ஹெல்மெட் போட போகிறா, வெளியே எடுத்து ஹெல்மெட் போட போகிறோம், வெளியே போகிறோம். இந்த இடத்த விட்டு வெளியே ஹெல்மெட் போட்டு அப்படி